ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் மீட்டினை நந்தி மகத்தனை நாண கொழுந்தின புந்தியில் வைத்தடி போற்றுகினேனே. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனியச ராகுவே கேதுவே நமக. எல்லோருக்கும் என் அப்பன் அருளால் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லலாம்னு இருந்தேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவில் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவில் அடுத்தடுத்து நான் போடுறதுக்கு நிற்கிறேன். நான் புதிய முயற்சியாக இதை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கேன். புதிய விஷயங்களை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். இப்போ அக்கினி நட்சத்திரம் இதில் என்ன நம்ம செய்யக்கூடாது, என்ன செய்யலாம்? சரி, அக்கினி நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்கும், எப்போ விடும், இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இது ஜோதிடத்தில் கொஞ்சம் தெரிஞ்சவர்களுக்கு ஈஸியாக புரியும். சில பேருக்கு புரியும். பஞ்சாங்கம் இருந்துச்சுன்னா இதில் கணிச்சிக்கலாம். சூரியன் சித்திரை மாதத்தில் பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் வரையில் தான் அக்கினி நட்சத்திரம் ஆரம்பிக்கும். இதே சூரியன் ரிஷப ராசிக்கு போகையில் ரோகிணி நட்சத்திரம் 1 பாதத்துக்கு வரையில் இந்த அக்கினி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகிரும். அப்போ இதனுடைய காலகட்டங்களில் எவ்வளோ நாள் இருக்கோ அந்த நாட்கள் வரைக்கும் அதனுடைய அக்கினி நட்சத்திர பிரவேசங்கள் நடக்கும். இதில் செய்யக்கூடியது என்னென்ன வேலைன்னா, உபநயம் செய்யலாம், விவாகம் செய்யலாம், யாகங்கள் செய்யலாம், தர்ம ஸ்தாபனங்கள் மற்றும் பொதுநல தொண்டுகள், பொதுநல அரசு சொந்தமான கட்டிடங்கள் இதெல்லாம் கட்டுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் நம்ம செய்யலாம். சரி, எதுலாம் செய்யக்கூடாதுன்னா, செடி கொடி மரம் மட்டைகள் இதெல்லாம் வெட்டாதீங்க, நார் உரிக்காதீங்க. மரத்தில் உள்ள நார்கள் பட்டைகள் இதெல்லாம் உரிக்கிறது வேண்டாம். வாகனங்கள், வீடு கட்டுதல், வீடு வாங்குதல், நிலப்பதிவு செய்தல், வாகன பதிவு இதெல்லாம் செய்யவே கூடாது. அதே மாதிரி குருவிடம் உபதேசம் பெறக்கூடாது. ஒரு குருவிட்ட போயிட்டு நாம் கற்ற கல்விக்கோ நம்ம மற்றவர்களுக்கு அவர்களிடம் உபதேசம் பெறுவது இந்த நேரத்தில் ஆகாது. குளம் குட்டைகள் வெட்டுறது, போகிறது, கிணறுகள் போர்வெல் அமைப்பது இதெல்லாம் இந்த அக்கினி நட்சத்திரத்தில் எதுவும் செய்ய வேண்டாம். கூரை வீடுகளை பிரித்து மேய வேண்டாம். இதுக்கு மட்டும் செஞ்சாலே போதும், எல்லாம் சிறப்பாகும். இதை கவனமாக செயல்படுங்க. இதை கேளுங்க. கேட்டு மறுபடியும் என்னென்ன பண்ணலாங்கிறத நான் பொதுவாக சொல்லியிருக்கிறேன். இதை பண்ணுங்கள். குருவிடம் உபதேசம் பண்ணக்கூடாது, கிணறுகள் போர்வெல் அமைக்கக்கூடாது, மரம் மட்டைகள் வெட்டக்கூடாது, நார் உரிக்கக்கூடாது. இதுகளை மட்டும் வீடு வாகனம் இதுகளை ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு பண்ணாதீங்க. இது மட்டும்தான். ஓகே, நன்றி.